சோ இது மெயினா பாத்தீங்கன்னா ரீசெல்லர்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஷேர் பண்ணோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்காக ரீசெல்லர்ஸ்க்காக மட்டும்தான் நம்ம குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ரீசெல்லர்ஸ்க்காக மட்டும்தான். ரீசெல்லர்ஸ் நிறைய பேர் குரூப் வேணும் அப்படின்னு கேட்டதால மட்டும்தான் ரீசெல்லர்ஸ் குரூப் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். 100% அதுல இருந்து நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் வருதா இல்லையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா நம்மளுக்கு ரீசெல்லர்ஸ் குரூப்ல இருந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடான கான்ட்ரிபியூஷன் மட்டும் தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ என்ன ஒரு டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட மார்ஜின்ல இருந்து கம்மி பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெல்லர்ஸ்க்கு ப்ராஃபிட் இருக்கணும், அவங்க ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம நம்மளோட ப்ராஃபிட்ல இருந்து நம்ம கம்மி பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்களுமே 200% எஃபோர்ட் எடுத்தா மட்டும்தான் நம்மளால இன்னுமே நிறைய ஸ்டாக்ஸ் எடுக்க முடியும், இன்னுமே நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க முடியும். நீங்க ரீசன்ஸ் ஒரு ரீசன்ஸ் நீங்க சொல்லலாம், பட் உங்களோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா வேணும். சில பேருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா குரூப்பும் கிடையாது, அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் கிடையாது, அண்ட் இன்னொன்னு வந்துட்டு அவங்களுக்கு பெருசா கான்டாக்ட்ஸும் கிடையாது. பட் என்ன பண்றாங்கன்னா நிறைய பேரு நம்ம என்ன பிக்சர்ஸ் குரூப்ல கொடுக்குறோமோ அதை அப்படியே ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ யார் அவங்களோட சரௌண்டிங்ஸ் இருக்கோ அவங்க ஷேர் பண்றாங்க. நம்ம அப்டேட்ஸே கொடுக்கல அப்படின்னாலும் அவங்க வந்துட்டு நம்மளோட பிக்சர்ஸையோ இல்ல நம்ம கொடுக்குற ஆஃபர்ஸையோ அவங்களோட ஸ்டேட்டஸ்ல அவங்க ஷேர் பண்றாங்க. வந்து பார்த்த ஒரு விஷயம், கண்டிப்பா வந்துட்டு அவங்களால பண்ண முடியும் அப்படின்னா குரூப் இருக்கிறவங்களும் கண்டிப்பா நீங்க வந்துட்டு 200% எஃபோர்ட் நீங்க கண்டிப்பா போடலாம். கண்டிப்பா வந்துட்டு உங்களால நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்க முடியும். ரீசெல்லர்ஸ் குரூப் இல்லைனாலும் நம்ம கஸ்டமர்ஸ் குரூப்பை வச்சுட்டு நம்ம வந்துட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போலாம். பட் என்னன்னா ரீசெல்லர்ஸ் நிறைய பேர் கேட்கறதால மட்டும்தான் இந்த ரீசெல்லர்ஸ் குரூப் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்கான கான்ட்ரிபியூஷன் கொடுங்க. 200% உங்களோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா வேணும். ஆக்டிவ் ரீசெல்லர்ஸ் கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசெல்லர்ஸ் குரூப் வேணுமா வேணாமா அப்படின்றது நீங்க தான் சொல்லணும். டிசைட் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க.